அமுதன்னு ஒரு பையன் இருந்தானா. அந்த பையன் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது அந்த பையன் வந்து மரத்தெல்லாம் பார்த்தானா. மரத்தை பார்க்கும்போது அந்த மரம்லாம் அவனை கூப்பிட்டு வெல்கம் பண்ணுற மாதிரியே அவனுக்கு இருந்துதான். அப்படி அந்த மரம்லாம் அவனை வெல்கம் பண்ணுற மாதிரியே இருக்கும்போது அவன் வந்து அப்படியே பக்கத்தில் பார்க்குறானா. பக்கத்தில் பார்த்தா ஒரு பூ இருந்துதான். அந்த பூ வந்து ரொம்ப அழகாக அவனை வெல்கம் பண்ணுற மாதிரி அந்த பூவும் பண்ணுச்சான். அந்த பூவும் அவனை வெல்கம் பண்ணுற மாதிரி பண்ணும்போது அப்படியே அங்கே ஒரு பூச்செடியை பார்த்தானா. அந்த பூச்செடியில் நிறையா தேன் இருந்துதான். அந்த தேனை பார்த்து வண்ணங்கள் பூச்சி நிறையா வந்துதான். வந்து அந்த தேன் பூவை சுற்றிக்கிட்டே இருந்துதான் நல்லா. அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும்போது அந்த அமுதன் பையன் அந்த தேன் பூச்சியை பார்த்தானா. பார்த்துட்ருக்கும்போது அந்த பூ வந்து அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா ஆடுற மாதிரியே தெரிஞ்சிச்சான். அப்படியே நடந்துட்டுருக்கும்போது பச்சை பசன் இருக்கிற ஒரு வயலை பார்த்தானா. அப்படியே மேலே பறந்துட்டுருக்கிற வெள்ளைக்கொக்கை பார்த்தானா. அப்படியே அவன் வானத்தை பார்க்கும்போது அந்த இலைகளெல்லாம் பட்டாடை போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சான். அப்படியே அந்த பையன் திரும்பி பார்க்கும்போது என்னமோ ஒரு சவுண்டு வந்துச்சான். அப்படியே குடுகுடுன்னு அவனோட செல்ல நாய்க்குட்டி வந்துச்சான். அந்த நாய்க்குட்டியை பார்த்தோன்னே அவன் வந்து அதோட தோலை தடவினானா. அது அவங்க பக்கத்தில் வந்து பாசமாக உக்காந்துச்சான். அவனும் அந்த நாய்க்குட்டியோட தோலை தடவினானா. அப்படி அந்த தோலை தடவுனோன்னு என்ன சொன்னானா, அமுதன் நீ இப்போ வீட்டுக்கு போ, நான் அப்புறம் வந்து உன் கூட விளையாடுறேன், இப்போ எனக்கு பள்ளிக்கு போக வேலை இருக்குது, நான் பள்ளிக்கு போய் படிக்கணும்ல அப்படின்னு அந்த பையன் சொல்கிறானா. அந்த நாய்க்குட்டியும் சரின்னு தலையாட்டிட்டு போயிடுச்சான். அதுக்கப்புறம் அமுதனும் ஸ்கூலுக்கு போயிடுவானா. நன்றி.